போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2026க்கான நடப்பு நிகழ்வு வந்து மார்ச் மாதத்துக்கான 14-15க்கான நடப்பு நிகழ்வு வந்து பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாநிலத்தில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது எந்தெந்த மாநிலம்னு சொல்லிட்டு வந்து இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான். ஓகேங்களா? நியூ டெல்லின்னு சொன்னா டெல்லி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் தற்போது இருக்காங்கன்னா ஞானேஷ் குமார் அவர்கள் தான் வந்து தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக வந்து இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்திய தேர்தல் ஆணையர்கள் எத்தனைன்னா 2 பேர் இருக்காங்க. அந்த 2 நபர்கள் யாருன்னா சுபேதர் சந்து, விவேக் ஜோஷி அவர்கள் 2 பேர். அவங்க பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் டெல்லியில இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வந்து தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார், 2 தலைமை ஆணையர்கள் 2 பேர் இருக்காங்க. சுபேதார் சந்து மற்றும் விவேக் ஜோஷி. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டேட்னா 5 மாநிலங்கள். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு உட்பட வந்து பாத்தீங்கன்னா 5 மாநிலங்கள் வந்து தேர்தல் நடத்த வந்து அறிவித்திருக்காங்க தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? நம்ம தேர்தல் ஆணையம் வந்து 5 இடத்துல விட்டுருக்காங்கன்னா எந்தெந்த மாநிலம் பாருங்க, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட். ஓகேங்களா? அப்படி இருக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதிகள் வந்து சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது. கேரளாவில் பாத்தீங்கன்னா 140 தொகுதிகள் வந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா 30 தொகுதிகள் வந்து இருக்கு. மேற்கு வங்காளம் பாருங்க, பாத்தீங்கன்னா 294 தொகுதிகள் வந்து சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சரி, ஜார்க்கண்ட் இல்ல, அஸ்ஸாம். ஓகேங்களா? அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா 126 தொகுதி. மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து மே மாசம் வரைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 824 சட்டமன்ற தொகுதிகள் வந்து மொத்தமா ஒரு 5 ஸ்டேட்லயும் வந்து நடத்த போடுறாங்க. ஓகேங்களா? தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பாருங்க 234 தொகுதிகள், கேரளால வந்து 140, புதுச்சேரி பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்ல வரும். ஓகேங்களா? யூனியன் பிரதேசத்தில் வரும். அதில் பாத்தீங்கன்னா 30, மேற்கு வங்காளம் வந்து 294, அஸ்ஸாம் வந்து 128. ஓகேங்களா? மொத்தம் வந்து 824. இந்த தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரே கட்ட வாக்குப்பதிவு வந்து நடைபெறுது. ஓகேங்களா? ஒரே கட்ட வாக்குப்பதிவு என்னைக்கு நடைபெறுதுன்னா அஸ்ஸாம்லையும் கேரளா, புதுச்சேரி ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து ஒரே கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும். ஓகேங்களா? அப்படி இருக்குள்ளோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து நடைபெறும். மே வந்து 4ஆம் தேதி. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மே வந்து 4ஆம் தேதி வந்து வாக்கு வந்து எண்ணிக்கை வந்து நடைபெறுது. அப்படி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 கட்ட வாக்குப்பதிவு வந்து எந்த மாநிலத்தில் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் தான் 2 கட்ட வாக்கு நடைபெறுகிறது. ஓகேங்களா? அது எப்போனா டேட் பாருங்க, 23, 29 தான் வந்து 2 கட்ட வாக்குப்பதிவு வந்து நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பொழுது வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம், அது எப்போ வந்து மனு வந்து தாக்கல் கடைசி நாள், அது வந்து எப்போ வந்து மறுபரிசீலனை செய்யலாங்க, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அந்த மனு வந்து வேளாண்மை வந்து திரும்ப பெற்றுக்கலாம், மறுபடியும் வந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து சொல்றாங்க. பாருங்க, தமிழகத்திலே புதுச்சேரி. ஓகேங்களா? நம்ம 2 ஸ்டேட் தான் நம்ம பக்கத்துல தான், அது ரொம்ப முக்கியம். அப்படி பாருங்க, தமிழகத்தில் பார்த்து வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? மார்ச் 30 வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் வந்து மார்ச் 16 வந்து நாளைக்கு தான் 16, சரி இன்னைக்கு 16, நாளைக்கு 16, நாளைக்கு வந்து மார்ச் 16 வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. ஓகேங்களா? இந்த மனு தாக்கல் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6. ஓகேங்களா? அதே பார்த்தீங்கன்னா இதுல வந்து மார்ச் 23, கிட்டத்தட்ட எதனாலும் ஒரு 7 நாட்கள் வந்து மனு தாக்கலுக்கு. மனு தாக்கல் பரிசீலனை வந்து 7ஆம் தேதி நடைபெறும். அடுத்த நாளே மனு தாக்கல் திரும்ப பெறுவ கடைசி நாள்னா வேளாண்மை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம்னா ஏப்ரல் 9ஆம் தேதி. வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு வந்து என்னைக்கு நடைபெறுதுன்னா ஏப்ரல் 23. வாக்கு எண்ணிக்கை மொத்தம் எண்ணிக்கை வந்து எண்ணிக்கை எப்போ நடைபெறும்னா ஏப்ரல் 4. ஓகேங்களா? அப்போ புதுச்சேரி ஏப்ரல் 4 தான் வந்து வாக்குப்பதிவு. ஓகேங்களா? வாக்கு எப்போ போடுவாங்கன்னா அங்கே வந்து ஏப்ரல் 9, இங்கே ஏப்ரல் 20. ஓகேங்களா? மனு திருப்பி சேர்த்து 26, 26. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவில் கிரிக்கெட்
ஓகேங்களா. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பாத்தீங்கன்னா BCCI சொல்லுவாங்க ஓகேங்களா. BCCI சொல்லுவாங்க. இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. BCCI 2026 ஆண்டுகளுக்கான நமன் விருதுகள் ஓகேங்களா. இந்த நமன் விருது வந்து யாருக்கு வந்து தந்திருக்காங்க, ஒரு சிறந்த வீரருக்காக வந்து இந்திய டென்னிஸ் கேப்டனாக யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெப்பன் கில் ஓகேங்களா. ஷெப்பன் கில் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் அணியில் வந்து துணை தலைவராக வந்து துணை கேப்டனா வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. அப்போ டென்னிஸ்ல வந்து கேப்டன் வந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து BCCI 2026 வந்து ஆண்டுகளுக்கான நமன் விருதுகள் வந்து ஆண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஷெப்பன் கில்லிக்கும், பெண்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா துணை கேப்டனுக்கு வந்து ஸ்மிருதி மந்தனா அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. தாய்லாந்தின் தலைநகர் பாக்காங்கில் ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, தாய்லாந்துல வந்து பாக்காங்கிற நகரம் இருக்கு. அங்க வந்து என்ன நடக்குதுன்னா உலக வந்து வேர்ல்டு வந்து பாக்ஸிங் ஃபியூச்சர்ஸ் கப்புன்னு சொல்லிட்டு 2026 வந்து குத்துச்சண்டை போட்டி வந்து நடைபெறுது ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர் வந்து ஒருத்தர் வந்து வென்றிருக்காங்க ஓகேங்களா. இந்தியாவுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பதக்கங்கள் பெற்றிருக்காங்க. அது இந்தியாவுக்கு மொத்தம் 5 பதக்கங்கள் வந்து ஒரு தங்க பதக்கங்களும் 3 வெள்ளி பதக்கங்களும் ஒரு வெண்கல பதக்கங்களும் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா. அப்போ 5 பேர் வந்து கலந்துருக்காங்க. ஒரு பதக்கம் தங்கம், 3 வந்து வெள்ளி, ஒரு வெண்கல பதக்கம் வெற்றிருக்காங்க ஓகேங்களா. தங்கம் வென்றது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா புஜாரி ஓகேங்களா. சந்திரிகா புஜாரி அவங்க மகளிர் பிரிவில் வந்து 51 கிலோ ஓகேங்களா. 51 கிலோ பிரிவில் வந்து தங்கம் வென்றிருக்காங்க ஓகேங்களா. இறுதி போட்டியில பாத்தீங்கன்னா உஸ்பெஸ்கிஸ்தானுக்கு வீராங்கனை வந்து வீழ்த்தி தங்கம் வந்து வென்றிருக்காங்க ஓகேங்களா. அவ பாருங்க சந்திரிகா பூஜாரின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 51 வந்து கிலோ எடை பிரிவில் வந்து போட்டிட்டு இருக்காங்க. யாருக்கு ஆப்போசிட்டானா உஸ்பெஸ்கிஸ்தான் வீரர்களுக்கு வீழ்த்தி தான் இவங்க வந்து தங்க பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெள்ளியை யார் பெற்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஞ்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா மகளிர் பிரிவில் 48 கிலோ வந்து பிரிவு வந்து வெள்ளி பெற்றிருக்காங்க. ஜாய்ஸ்ரீ தேவி மகளிர் பிரிவில் வந்து 54 கிலோ பிரிவு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் மிட்டாய் ஓகேங்களா. அம்பேத்கர் மிட்டாய் வந்து ஆண்கள் பிரிவில் வந்து 50 கிலோ பிரிவு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஓகேங்களா. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் வீடுகள் வந்து எல்லா கிராமப்புறங்களும் நகரப்புறங்களையும் வந்து மேம்படுத்தணும், குடிசை இல்லா தமிழகமா மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் சொல்லியிருக்காங்க. அதில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க. 3 லட்சம் கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடுகள் வந்து கட்டியிருப்பாங்க. பேலன்ஸ் வந்து 2 லட்சம் இருக்கும். இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அடுத்த 2030க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் 5 லட்சம் வீடுகள் வந்து குடிசையே இல்லாத தமிழகமா மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மறுபடியும் விரிவுபடுத்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் பார்த்தீங்கன்னா 2026-27 பட்ஜெட்களுக்கான கலைஞர் கனவு இல்ல திட்டத்திற்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்லிங்கன்னா 3500 கோடி மதிப்பில் வந்து 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்ட தமிழக அரசு வந்து அனுமதித்து அளித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள வந்து குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்க 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டும் இலக்குகளோடு தற்போது ஏற்கனவே வந்து எவ்வளவுன்னா 1.7 ஓகேங்களா 1.7 லட்சம் வீடுகள் வந்து முடிக்கப்பட்டுள்ள பணிகள் விறுவிறுப்பாக வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா. அப்போ இதுக்கு முன்னே 2021 சொல்லிட்டு இருக்காங்க. 2021 தற்போது 2030 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் வீடுகள் அதில் வந்து 1.71 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மறுபடியும் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது மானிய தொகை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து எத்தனை லட்சம் ரூபாய் வந்து மானியமா வழங்குறாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா மானியமா வந்து 3.50 லட்சம் ஓகேங்களா. 3.50 லட்சம் மானியம். அப்போ 3,50,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா. 3,50,000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க ஒரு வீட்டு கட்டுறதுக்கு. பயனாளர்கள் வந்து வங்கி கணக்கில் நேரடியாக வந்து 3 தவணைகளா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் வந்து இது என்னது மோல்டிங் ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஒரு அமௌண்ட்னு சொல்லிட்டு 3 தவணைகளா வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. வீட்டினுடைய வசதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 360 சதுர அடி இருக்குங்களா. அப்போ வீடு எப்படி இருக்குன்னா 360 சதுர அடி வந்து பரப்பளவு வந்து சமையலறை மற்றும் கழிப்பறைகள் வசதிகளுடன் வந்து கூடிய காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கனவு
வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், ஓகே, திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்து 5 லட்சம் வீடுகள் வந்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் வீடு கட்டுவதின் இலக்கா இருந்துச்சு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கனவு இல்ல திட்டங்கள், கனவு இல்லங்கள் வீடு கொடுத்தோம். திராவிட மாடல் 2.0 ஓகேங்களா, ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வீடுகளை வந்து இலக்கு என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பார்த்தீங்கன்னா 2030 விரிவாக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, 5 லட்சம் வீடுகள் வந்து விரிவாக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. விரிவாக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப பாருங்க, இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டம் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி, ஓகேங்களா, பிப்ரவரி வந்து 19 2024 தான் வந்து இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, பிப்ரவரி 19 2024 வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2030 வந்து குடிசை இல்லாத ஊரக கிராமங்களை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தின் காவல்துறையின் உளவு பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டவரான பாலா நாகாதேவி. பாலா நாகாதேவின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழகத்துல இது பாத்தீங்கன்னா பெண் டிஜிபி. ஓகேங்களா, அப்போ பெண் டிஜிபி ஆண்கள் இவ்வளவு நல்லா இருந்துச்சு, பெண்களுக்காக ஒரு டிஜிபி அமைக்கணும்னு சொல்லிட்டு யார் நியமித்திருக்காங்க பாத்தீங்கன்னா புதிதாக வந்து பாலா நாகாதேவி அவர்கள் தான் வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க இதுக்கு முன்பு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரியாக வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்ன வந்து என்ன வேலை இருந்திருக்காங்க, பாலா நாகாதேவி வந்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரியா வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இது முதல் முறையா வந்து என்னன்னா பெண்களுக்காக வந்து டிஜிபி. ஓகேங்களா, முதல் முறையாக வந்து உளவு பிரிவுகளுக்கு வந்து டிஜிபியாக வந்து பெண் ஐபிஎஸ் அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 60வது வந்து ஞானப்பீட விருது வந்து தமிழகத்துல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஞானப்பீட விருதுன்னா 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 1961 வந்து இந்த ஞானப்பீட விருது வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தற்போது பாத்தீங்கன்னா தமிழக சார்பில் வந்து ஒரு 3 நபர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இப்ப 2025 சார்பில் யாருன்னா கவிஞர் யார் வந்து வாங்கியிருக்காங்க, கவிஞர் வந்து வைரமுத்து அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, கவிஞர் வந்து யாரு, வைரமுத்து. ஓகேங்களா, வைரமுத்து அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல வந்து 2 பேர் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து எப்போ வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் வந்து 2002 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஜெயகாந்தன் 2002 வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்ன 1975 பாத்தீங்கன்னா அகிலன் அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஞானப்பீட விருது வந்து யாருக்கு தராங்கன்னு பாத்தீங்கன்னா தொடங்க நினைவு 1961 தான். ஓகேங்களா, ஆனா விருது கொடுத்தது பாத்தீங்கன்னா 1965 தான். அது யாருக்குன்னா ஒரு மலையாள கவிஞர்களுக்காக வந்து ஒரு சங்கரா குரூப்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ்க்காக வந்து 1965 வந்து பெற்றிருக்காங்க. ஓகேவா, அது பாத்தீங்கன்னா இந்த ஞானப்பீட விருது கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சரஸ்வதி தேவியுடைய உருவ சிலையா வந்து கொடுத்துட்டு ஒரு 11 லட்சம் ரூபாய் வந்து மானியமா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்படி மானியமா கொடுக்கக்குள்ள இப்ப பாருங்க மானியமா கொடுக்குறாங்க. இது யார் மூலமா கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா பாரத ஞானப்பீட அறக்கட்டளை சார்பாக இந்த ஞானப்பீட விருது வந்து தராங்க. இது எதற்காகனா நல்ல வந்து எழுத்தாளர்களுக்காக வந்து தான் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சிறந்த எழுத்தாளர்களுக்காக தான் வந்து கொடுக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். வைரமுத்து அவர்களுக்கு ஞானப்பீட விருது வந்து வழங்குறாங்க. பிரபல கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு ஞானப்பீட விருது வந்து இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 1975 சொன்ன பாத்தீங்கன்னா 1975 வந்து அகிலன் அவர்களுக்கும் 2002 வந்து ஜெயகாந்தன் அவர்களுக்கும் 2025 வந்து நம்ம வைரமுத்து ஐயா அவர்களுக்கு தான் வந்து வைரமுத்து ஐயா அவர்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க பாரத ஞானப்பீட அறக்கட்டளை சார்பாக தான் இந்த விருது கொடுக்குறாங்க. இது ரொக்க பரிசா வந்து 11 லட்சம் ரூபாய் வந்து பரிசா வாங்குறாங்க. ஞானப்பீட விருது பெற்ற முதல் பெண். ஓகேங்களா, இப்போ முதல் வந்து பெற்றவங்க மலையாள கவிஞர் ஒருத்தர் வந்துட்டாங்க. ஓகேங்களா, குரூப்ஸ் சொல்லிட்டு வந்துச்சு. இதுல முதல் பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா பூர்ணா தேவி அவர்கள் தான். ஓகேங்களா, அப்போ முதல் பெண் யாரு, ஞானப்பீட விருது பெற்ற முதல் பெண் யாரு. எப்பயுமே எந்த நம்ம கொஸ்டின் படிச்சாலும் சரிங்க
ஞானப்பீட விருது பெற்றாங்கன்னா ஒரு பெண் வந்து முதல்ல வச்சாலே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2025ல வந்து யார் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் வந்து எத்தனாவது முறையா வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 60வது முறையா வந்து 2025ல வந்து வாங்குறாங்க. 60வது முறை வந்து இந்த ஞானப்பீட விருது யாருக்கு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா 2025ல வைரமுத்து அவர்களுக்கும், 59வது முறை 2024ல யாருக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா. ஓகேங்களா? வினோத்குமார் வந்து சுக்லா அவர்களுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. 2023ல பாத்தீங்கன்னா 58வது வந்து யாரு கொடுக்குறாங்கன்னா குல்லர் ஜாகத் குருக்கும் அதுக்கப்புறம் வந்து ராம் பக்தாச்சாரியா. ஓகேங்களா? இரண்டு நபர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 2023, 24, 25 நடப்புல வந்து யார் யாருக்கு வந்து ஞானப்பீட விருது கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 23ல வந்து 58வது முறையா வந்து இரண்டு நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க. குல்லர் ஜாகத் குரு மற்றும் ராம் பக்தாச்சாரியா. 2024 பாத்தீங்கன்னா 59வது ஞானப்பீட விருது வினோத்குமார் சுக்லா. 2025 பாத்தீங்கன்னா யாரு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. முதல் முறையை ஒரு பெண் வந்து பெற்றாங்கன்னா பூர்ணா தேவி அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க. ஞானப்பீட விருதுக்கு வந்து 11 லட்சம் ரூபாயும் அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதியுடைய உருவத்தையும் கொடுத்திருக்காங்க. ஞானப்பீட விருது அறக்கட்டளை சார்பாக இந்த ஞானப்பீட விருது கொடுக்குறாங்க. 1975 எழுத்தாளர் வந்து அகிலன் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க தமிழக சார்பில். 2002 வந்து ஜெயகாந்தன் அவர்களுக்கு ஞானப்பீட விருது கொடுத்திருக்காங்க. முதல்ல வந்து யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மலையாள கவிஞர் வந்து சங்கர குரூப் அவர்களுக்கு 1962 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடத்தப்படும்? ஓகேங்களா? 2025 ஓகேங்களா? 2026 தற்போது பாத்தீங்கன்னா 2026 வந்து எங்க நடைபெறுதுன்னா இந்தியாவில வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2025ல இதுக்கு முன்னாடி எங்க நடைபெறும்னா பிரேசில்ல தான் நடைபெறும். ரொம்ப முக்கியங்க. இந்த பிரிக்ஸ் மாநாடு வந்து பத்தி கம்பல்சரி கேட்டு எங்க நடைபெற்றுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு எங்க நடைபெறும், இப்ப எங்க நடைபெற்றுச்சு, இதுக்கு முன்னே என்ன நடைபெற்றுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இந்த வருஷம் 2026 எங்க நடைபெறும்னா இந்தியாவில் நடைபெறும். பிரேசிலுக்கான பிரேசில் PARSAL. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியான்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஒரு 5 நாடுகள் வந்து வரும். ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா இப்போ பிரேசில் தான் வந்து 2025ல வந்து நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2027 அடுத்த ஆண்டு வந்து எங்க நடைபெறும்னு பாத்தீங்கன்னா சீனால வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரேசிலுடைய தலைமையகம் எங்க இருக்கு பாத்தீங்களா சீனாவில் வந்து ஷாங்காய். ஓகேங்களா? சீனாவில் எங்க இருக்கு? சீனா நாட்டுல வந்து ஷாங்காய் இடத்துல வந்து நடைபெறுது. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர உறுப்பு நாடுகள் ஒரு 5 நாடுகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா பிரேசில், ரஷ்யா, அதுக்கப்புறம் இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா. ஓகேவா? தென் ஆப்பிரிக்கா எப்போ எடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 2019 தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2019 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2024 மட்டும் பாத்தீங்கன்னா உறுப்பு நாடுகள் வந்து இணைந்திருக்காங்க. அந்த உறுப்பு நாடுகள் என்ன 2024 இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எகிப்து, என்னென்ன நாடு இணைந்திருக்காங்க பாருங்க. எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு வந்து அமீரகம் சொல்லிட்டு ஒரு 4 நாடுகள் சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு 5 நாடுகள் பிளஸ் வந்து 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரி வந்து இந்தோனேஷியாவுக்கு மொத்தம் வந்து ஒரு 10 நாடுகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப பாருங்க மொத்தம் வந்து என்ன இருக்கு? 10 நாடுகள் இருக்குது இந்த மொத்தம் இந்த இதுல. ஓகேங்களா? பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் வந்து இருக்கு. அப்போ பிரிக்ஸின் தலைமையகங்க இங்க ஷாங்காய், சீனா ஷாங்காய் இருக்கு. இப்போ பிரிக்ஸ் மாநாடு எப்ப வந்து நடைபெற்றுச்சு சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பிரிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ 2025 இந்தியாவில் நடைபெறுது, 2025 வந்து பிரேசில், 2026 வந்து இந்தியா, 2027 சீனா. ஓகேங்களா? அப்போ பிரிக்ஸ் மாநாடு எப்ப வந்து தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா? அப்படி தோற்றுவிக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்ப தோற்றுவிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மூலமா வந்து 2006ல வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2006ல வந்து தோற்றுவிச்சு 2006 ஓகேங்களா எப்போ தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா 2006ல வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஓகேவா? வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் வந்து தோற்றுவிச்சு ஒரு அமைப்பை வந்து நிறுவி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2009 ஓகேங்களா 2009 ஜூன்ல வந்து ஒரு அமைப்பா வந்து நிறுவிருக்காங்க. ஓகேங்களா? பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறுவிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு எங்க நடைபெற்றுச்சுன்னு பாருங்க. ஜூன் 2009 ரஷ்யால வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? ரஷ்யால வந்து எங்க நடைபெற்றுச்சுன்னு பாருங்க. யாக்கோட்டெரின் பர்கெல் இடத்துல வந்து நடைபெற்றது.
ஓகேங்களா. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி பிரேசில்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலமா வந்து 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குது. முதல் பிரிக்ஸ் மாநாட்சி எப்போ நடைபெற்றுச்சுன்னா 2009 ஜூன்ல வந்து நடைபெற்றிருக்குது. எங்கன்னா ரஷ்யாவில் நடைபெற்றிருக்குது. தற்போது 2026 எப்போ எங்க நடைபெறும்னா இந்தியாவில் நடைபெறும். 2025 பிரேசில் நடைபெற்றிருக்கு. 2020 அடுத்த ஆண்டுகள் எப்போ நடக்கும்னா சீனாவில் நடைபெற்றிருக்கும். இதன் தலைமையகம் எங்க இருக்குன்னா ஷாங்காயில் இருக்கு. அப்புறம் 5 மொத்த நிரந்தர உறுப்பு நாடுகள் வந்து 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் என்னன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. 2010 வந்து தென்னாப்பிரிக்கா வந்து இணைஞ்சிருக்கு. 2024 ஒரு 4 நாடுகள் இணைஞ்சிருக்கு. அது என்னென்ன நாடுகள்னா எகிப்து, ஈரான், எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட். 2025 போன ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா யார் இல்லைன்னா ஜனவரி 6 இணைஞ்சிருக்காங்கன்னா இந்தோனேஷியா வந்து இணைஞ்சிருக்காங்க. மொத்தம் வந்து தற்போது பிரிக்ஸ் நாடுகள் வந்து 10 நாடுகள் வந்து இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, சமீபத்தில் செய்தியாளர்கள் ஓகேங்களா, சமீபத்தில் வந்து செய்தியாளர்கள் காணப்படும் காட்டீவு ஓகேவா. காட்டீவு எந்த நாட்டில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டீவு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த காட்டீவு எந்த நாட்டுன்னா ஈரான்ல இருக்கு. ஓகேங்களா. இந்த காட்டீவு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் உற்பத்தி செய்யறோம் பார்த்தீங்களா. அந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி வந்து இந்த தீவுல இருந்து தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவில் வந்து வருது. ஓகேங்களா. வாங்க என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. காட்டீவு ஈரானின் 90% எண்ணெய்கள் ஏற்றுமதி காட்டீவின் வழியாக புரியுதுங்களா. அப்போ ஈரான்ல முழுக்க பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏற்றுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 90%. அப்போ 100% எங்க ஏற்றுறாங்க இந்த காட்டீவின் வழியாக தான் வந்து மொத்தமா வந்து இந்த எண்ணெய் வந்து நடைபெறுது. ஓகேங்களா. தற்போது இந்த காட்டீவு என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த தீவை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ போர் ஏற்படுத்துங்களா. இஸ்ரேல் பாரு, ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்காக வந்து போர் ஏற்படும். அதனால வந்து அந்த ராணுவ தலைவர்கள் வந்து இணைந்து வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டீவுல மட்டும் எண்ணெய் உற்பத்தி வந்து எவ்வளவு அதிகம்னா 4.5% வந்து பூர்த்தி அடைகிறோம் உலக அளவிலே. உலக அளவிலே வந்து இந்த காட்டீவு மட்டும் ஏற்றுமதி செய்து எவ்வளோனா 4.5% வந்து பூர்த்தி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம், கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். தமிழகத்தில் உணவகங்கள், டீ கடைகள் மற்றும் கிளவுட் கிச்சன்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக மின் அடுப்புகளை பயன்படுத்துவதற்காக கூடுதல் மின் கட்டணம் யூனிட் 2 மானியம் வந்து ரூபாய் 2 மானியமாக வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்துள்ளார். அப்படின்னா சொல்றாங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து இந்த எல்பிஜி கேஸ்னால வந்து எண்ணெய் வந்து போர் ஏற்படுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுறதுனால நம்மளுக்கு வந்து என்னன்னா இப்போ கேஸ் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கரண்ட்ல வந்து நம்ம வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா கரண்ட் அடுப்பு நம்ம வந்து யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா அது வாங்கறதுக்காக வந்து 2 ரூபாய் வந்து மானியமா வந்து யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய் யூனிட் வந்து மானியமா வந்து 2 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவுகளுக்கு மின் கட்டணத்தின் ஒரு யூனிட்டுகளுக்கு வந்து எவ்வளோ 2 ரூபாய் வந்து மானியம் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு எல்பிஜி தடுப்பானைகள் உணவகங்கள் மின்சாதனங்களை வந்து பயன்படுத்துவதற்காக அரசு சலுகை வந்து சென்னை மின்வாரியத்தின் தலைவரான ராதாகிருஷ்ணன் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. சென்னையினுடைய மின்வாரியத்தின் வந்து தலைவர் யாரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேட்டி அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். தேசிய தடுப்பூசி மற்றும் தேசிய நோய் தடுப்பு தினம் என்னைக்குன்னா மார்ச் 16. இந்த தேசிய தடுப்பூசி மற்றும் தேசிய நோய் தடுப்பு தினம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16 1995 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் எதுனா போலியோ சொட்டு மருந்து பார்த்தீங்களா, அதன் மூலமா தான் வந்து இந்த தேசிய தடுப்பூசியா மற்றும் தேசிய வந்து நோய் தடுப்பு நாளா வந்து கணக்கிடுறாங்க. ஓகேங்களா. அப்ப பாருங்க இந்த இவை வந்து முதல் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதை வந்து நினைவு கூறும் வகையில் இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா 2026 ஒரு தீம் சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. என்ன 2026 தீம்னா இம்யூனிஷன். ஓகேங்களா. இம்யூனிஷன் ஃபார் ஆல் இஸ் இம்யூனி பாசிபிள் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த போலியோ மருத்துவ தினம் வந்து என்னன்னா பார்த்துட்டு போலியோ மருத்துவ தினம் என்னைக்குன்னு பாருங்க. தேசிய தடுப்பூசி மற்றும் தேசிய தடுப்பு தினம்னா மார்ச் 16. அன்னைக்கான தீம் என்னன்னு பாருன்னா முனிஷாமன் ஃபார் ஆல் இஸ் இம்யூனி வந்து பாசிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन உலக நுகர்வோர் உரிமை தினம் என்னைக்குன்னா மார்ச் 15. ஓகேங்களா. உலக நுகர்வோர் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15. நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கு வந்து விழிப்புணர்வு. ஓகேங்களா. இது அன்னைக்கு இப்போ உலக நுகர்வோர் உரிமைகளுக்கான தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சோப் பார்டெக்ஸ். ஓகேங்களா. சோப் பார்டெக்ஸ்
கன்பார்ட் கம்யூனிசம் சொல்றாங்க ஓகேங்களா. கன்சியூமர் சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா. அப்போ சரி சேஃப் ப்ராடக்ட் கன்ஃபார்ம்டு கன்சியூமர் சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. தமிழ்ல படிக்கல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க, அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க சீனா சாரிங்க, இது பாருங்க சேஃப் ப்ராடக்ட் வந்து கான்ஃபிடன்ட் கன்சியூமர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டீம் அதுக்காக ஓகேங்களா. எதுக்காகனா வந்து நுகர்வோர் வந்து உரிமைகள் தினத்திற்காக மார்ச் 15 ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சீனா நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட்ஸ் ப்ரீ ஃபார்முலா F5 சொல்லிட்டு கால்பந்து வந்து முதலிடத்தை பிடித்தவர் யாருன்னா கிம் ஆண்டனி ஓகேவா. கிம் ஆண்டனி வந்து அவங்க வந்து இத்தாலி நாட்டை வந்து சேர்ந்தவர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இந்தியாவில் 94வது பிரான்ஸ் மாஸ்டர் ஓகேவா. பிரான்ஸ் மாஸ்டர் ஆக வந்து உருவெடுத்தவர் ஓகேவா. சாரி பிரான்ஸ் மாஸ்டர்ல கிராண்ட் மாஸ்டர் ஓகேங்களா. அப்போ கிராண்ட் மாஸ்டர் வரணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்தியாவின் 94வது கிராண்ட் மாஸ்டராக வந்து யார் உருவெடுத்தான்னு பாத்தீங்கன்னா இந்த மயங்க் சக்கரவர்த்தி அவர்கள் தான் உருவெடுத்தாங்க ஓகேங்களா. அப்போ வட மாநிலங்களை வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா கிராண்ட் மாஸ்டர் சேர்ந்த இந்தியாவின் முதல் நபர் யாருன்னா இந்த இவர் தான் ஓகேங்களா. இந்த மயங்க சக்கரவர்த்தி அவர்கள் தான் ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம்னா அசாம் மாநிலம். இவருடைய வயது பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 14 வயசு ஓகேங்களா. 14 வயசு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 93வது கிராண்ட் மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. 93வது கிராண்ட் மாஸ்டர் வட மாநிலத்துக்கு வந்து யாருன்னா இந்த மயங்க் சக்கரவர்த்தி அவர்கள் தான் ஓகேங்களா. அவ்வளோதாங்க இன்னைக்கான நடப்புகள் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து புதிய வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். கம்பல்சரி வந்து உங்களுக்கான ஒர்த்தபுளான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. படிக்கிறத மட்டும் என்னைக்கு வந்து விட்டுறாதீங்க, கண்டினியூ வந்து படிச்சுட்டே இருந்தால் தான் உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும். ஒரு வாரம் படிக்கிறவங்க எதைக்கும் வந்து காலம் தாழ்த்த மாட்டாங்க ஓகேங்களா. அதனால வந்து கண்டினியூட்டியாக வந்து படிங்க ஓகேங்களா. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா. அதனால வந்து நல்லா படிங்க. அடுத்த குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 வந்து கம்பல்சரி நம்ம போகிற கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஒலிம்பியா அகாடமி புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.